சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு 4 குட்டி சூறாக்களை பார்க்க போறோம். இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஓதி தண்ணீர்ல ஊதி உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கொடுங்க. பெரியவர்களுக்காகட்டும், சின்னவர்களுக்காகட்டும், கணவராகட்டும், குழந்தைகளாகட்டும், அவர்களுக்கு நீங்க இதை கொடுத்து வாங்க. இதனால ஏராளமான பலன்கள் இருக்குது. நாம அவர்களிடத்துல எல்லாம் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். அவர்கள் தீனுடைய விஷயத்துல பற்றோட இருக்கணும், அவர்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தடையாகவே இருந்து கொண்டிருக்கு. ஆனா அந்த தடைகளை எல்லாம் உடைக்கிறதுக்கு ஆனா அமல்களை அவர்கள் செய்யறாங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த 4 சூறா பாத்தீங்கன்னா ஏராளமான பலன்களை கொண்டது. அவங்கள தினமுமே ஓதுங்கன்னு சொன்னா ஓத மாட்டாங்க. குழந்தைகளாகட்டும், கணவராகட்டும், அவங்களாம் வேலைக்கு போறனால படிக்கிறனால பார்த்தா தினமும்லாம் இதை ஓதவும் மாட்டாங்க. நாமளும் தினமும் சொல்லிட்டே இருக்க முடியாது. அதுக்கு பதில் நாம ஓதி அவர்களுக்கு கொடுக்கலாம். எத்தனையோ விதமான பிரச்சனைகள்ல அவர்கள் இருக்கிறதுனாலதான் நாம எதிர்பார்க்கிற மாதிரி அவர்கள் நம்மளிடத்துல இருந்து கொள்ள முடியல. அவர்களுக்கான உயரத்தை அவர்கள் அடைந்து கொள்ள முடியாமல் இருக்கு. மற்ற மனிதர்களுடைய காந்தல், கந்திஷ்டி, போட்டி, பொறாமை, சூனியமான விஷயங்கள்ல இருந்தும் இதை நம்ம ஓதி கொடுக்கறது மூலமாக அவர்களுக்கு பாதுகாவல் கிடைக்கும். அது இல்லாம உடல் ரீதியாக, மன ரீதியாக இருக்கக்கூடிய நோய்கள், வலிகள், பிரச்சனைகள், இது அனைத்தையுமே இது தீர்க்கும். அந்த மாதிரி நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு, உடம்புல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எப்படி நாம ஆசைப்படுற மாதிரி முன்னேற முடியும்? நமக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வாழ்க்கையில செயல்பட மாட்டாங்க. இன்னும் அவர்கள்ட்டே கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும். கோவப்படுவாங்க, கெட்ட பழக்கங்கள் இருக்கும், சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, நமக்கு விரும்பின மாதிரி நடந்து கொள்ள மாட்டாங்க. அவர்களுக்கு அதுவே என்ன ஆயிரும்னா முடக்கி போட்டுரும். அதே மாதிரிதான் நம்ம சொன்ன மாதிரி கந்திஷ்டி ஆகட்டும், அடுத்தவங்களுடைய பொறாமையும் கந்திஷ்டியிலே இருந்துட்டே இருக்கிறவங்க, சூனியம்லாம் யாராவது வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க சிலர்லாம். அப்படிலாம் இருக்கும்போது என்னாகும், அவங்களால முன்னேறவே முடியாது. அதே மாதிரி ஹராமான பழக்கங்கள்லாம் இருக்கும். நேரான வழி அவர்களுக்கு தேவைப்படும். அந்த நேரான வழியும் பாத்தீங்கன்னா இதை ஓதி கொடுக்கறதுனால அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவர்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தரக்கூடியதாக இந்த சூறாக்கள் இருக்கு. இதை நீங்க ஓதி கொடுங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா முதல்ல ஓதி கொடுக்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ருக்கியா செய்யறதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னாடி இருந்து அங்கிருந்து அரபியர்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததுக்கு பிறகு ருக்கியா செய்வதை அனுமதிச்சிருக்காங்க. ருக்கியானா 2 விதமாக இருக்கு. ஒண்ணு ஓதி ஊதுறது, இல்லாட்டினா ஓதி நம்ம தண்ணியில ஊதி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு. அதனால நம்ம நேரடியா ஓதி தடவுலானா அவங்க பக்கத்தால எப்பயுமே இருக்க மாட்டாங்க. இரவு நேரத்துல தூங்கும் போது குழந்தைகளுக்கு தடவி விடலாம். மற்றபடி எல்லா நேரமும் நம்ம ஓத முதல்ல அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம தண்ணீர்ல ஊதி வச்சோம்னா, ஒரு பாட்டில தண்ணியில ஊதி வச்சீங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட கொடுக்கலாம் குடிக்கிறதுக்கு. எப்பயுமே தினமும் ஒரு நேரம் நைட்டு தூங்கும் போதாவது நீங்க இந்த தண்ணியை குடிக்க வச்சுட்டு நீங்க படுக்க வைக்கலாம். நம்ம முதலே சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னாடி இந்த ருக்கியா அப்படிங்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னு சொன்னோம்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி நிறைய விஷயங்களே ருக்கியா செய்து கொண்டிருந்தாங்க. அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல காட்டுறாங்க சஹாபாக்கள். யா ரசூலல்லாஹ், நாங்க இதெல்லாம் ஓதி ருக்கியா செய்து கொள்வோம் அப்படின்ட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சிறுக்கான வார்த்தைகள் இல்லாத எதை வேண்டாம் நீங்க ருக்கியா செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நம்ம மாறு செய்யக்கூடிய வார்த்தைகள் இல்லாத வசனங்களை ஓதி நம்ம ருக்கியா செய்து கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது பார்த்தா நபி அவர்கள் நேரடியாக எதை ருக்கியா செய்ய சொல்லி சொன்னாங்கன்னு பார்க்கும்போது இந்த 4 சூறாவை நேரடியாக சொல்லியிருக்காங்க. இது சஹீஹான அறிவிப்புல இருக்குது. இது பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க உடம்பு சரியாம இருக்கும்போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கியா செய்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் அவர்களுக்கு பரிந்துரை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்புல வருது. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும், குடும்பத்தினருக்கு உடம்பு சரியில்லைனாலும், சஹாபாக்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும், அவர்களுக்கு கந்திஷ்டி, காந்தல், ஏதாவது சூனியம் யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னாலும் சரி ருக்கியா செய்து பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவியர் வீட்டுக்கு அவங்க போறாங்க. போகும்போது பார்த்தா அங்க இருக்கக்கூடிய வேலைக்கார பெண் அந்த அடிமை பெண் முகமே பார்த்தா மஞ்சள் கலராக இருக்கு. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவங்களுக்கு யாரோ சூனியம் செய்திருக்காங்க, நீங்க அவங்களுக்கு ருக்கியா செய்து பாருங்க, அது அதற்கு தீர்வாக அமையும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சூனியம் செய்ததுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இதை சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில அறிவிப்புகள்ல அவங்க எதை ஊதி ருக்கியா செய்தார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கும். அதற்கு பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅவ்வியா அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பிற்கான சூறாக்களை ஓதி அவர்கள் ருக்கியா செய்திருக்காங்கன்னு வருது. முஅவ்வியா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ்,
குல் அஊது பிரப்பின் ஃபலக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 குட்டி சூறா இருக்கு பாருங்க. எல்லாருக்குமே தெரியும், சூரா இக்லாஸும் சூரா ஃபலக்கும் சூரா அன்னாஸும், இது 3ஐயும் மோதி அவங்க வந்து ருக்கியா செய்து வந்திருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தங்களுக்கு மட்டும் இல்ல, சஹாபாக்களுக்கு, குடும்பத்தினருக்கு எல்லாருக்குமே இதை ஓதி ருக்கியா செய்திருக்காங்கன்னு வருது. இந்த 3 சூறால் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குல் ஹுவல்லாஹு அஹத் வந்து அல்லாஹுடைய குணத்தை சொல்லக்கூடிய சூறாவா இருக்கு ஒண்ணு. மிச்ச 2 இருக்கு பாருங்க, சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும். அது 2 எப்படிப்பட்ட சூறானா, அந்த சூறாவே அல்லாஹ்விடத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கெட்ட பார்வைகள் இருந்தும், தீண்டல்கள் இருந்தும், ஜின்களுடைய பார்வைகள் இருந்தும், இந்த மாதிரியான விஷயத்துல இருந்தெல்லாம் எங்களுக்கு பாதுகாவல் கொடு. அதே மாதிரி நீ படைத்திருக்க ஒவ்வொரு படைப்பினங்கள் இருக்கு, வானம் பூமி காலை மாலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய படைப்பு. ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த கெடுதல் வரும். சிலர் சொல்லுவாங்க மஹ்ரீப் நேரத்துல போகாத, நோ வண்டிக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி முசீபத்து பிடிச்ச மாதிரியே இருப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல இருக்கு. அதனால வந்து எல்லா நேரங்கள்லயும் சரி, எல்லா படைப்பினங்களிலும் வரக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கேட்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரத்துல் ஃபலக் அமைஞ்சிருக்கும். மனிதர்களையும் ஜின்களையும் விட்டு பாதுகாவல் தேடுற மாதிரி சூரா அன்னாஸ் அமைஞ்சிருக்கும். அப்ப வந்து பார்க்கும்போது அந்த சூறாவே அல்லாஹ்விடத்துல தினமும் இந்த மாதிரியான தீங்குகள்லாம் நமக்கு வருதில்ல, உடல் ரீதியாக மன ரீதியாக வாழ்க்கையில வந்து நம்மளை கீழே கீழே கொண்டு போகக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குமே, அதுல இருந்தெல்லாம் வந்து பாதுகாவல் கேட்கிற மாதிரி தான் இந்த 2 சூறாவுமே வந்து அமைஞ்சிருக்கும். அதனாலதான் இது பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 3 சூறாவையும் தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்காங்க. எப்ப ஓதி வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, காலையில ஃபஜ்ருடைய நேரம் இருக்கு பாருங்க, அந்த ஃபஜ்ருடைய நேரத்துல இருந்து நைட்டு தூங்குற வரையுமே இது ஒவ்வொரு நிலையிலுமே ஓதிருக்காங்க. ஃபஜருக்கு பின்னாடி 3 தடவை ஓதிருக்காங்க. லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா 5 நேர தொழுகைக்கு பின்னாடி 3 தடவை ஓதிருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காலை மாலை அவர்கள் ஓதி வந்திருக்காங்கன்னு வருது. காலை மாலை அப்படிங்கிறது பார்த்தா சூரியன் உதயமாகக்கூடிய நேரம், சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரமாக இருக்கு. அதே போல இரவு படுக்கும் போகும்போது ஓதியிருக்காங்க. ஊதி விட்டு தான் படுப்பாங்க. தங்களுடைய கையில ஊதிப்பாங்க, அதுக்கப்புறம் மேல்கள் எல்லாம் தடவிப்பாங்க 3 தடவை அப்படிங்கிறது வந்திருக்கு. நாம செய்யும் போது ஓதி கைகள்ல ஊதி மேல தடவிப்போம். பக்கத்தால யாராவது இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு தடவி விடலாம், அது பரவாயில்ல. ஆனா இல்லாதப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஓதி வச்சிங்கன்னா நீங்க இதுல வந்து ஊதிக்கலாம். காலையிலேயே நீங்க வாட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா நீங்க ஓதுறப்பையில அதுல ஊதி வைக்கலாம். சாயங்காலம் அவங்க வர்றப்ப, நைட் அவங்க இருக்கிறப்ப நீங்க கொடுத்து அவங்களை குடிக்க வைக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்க செய்யலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எதற்கெல்லாம் ஓதியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஒரு சின்ன தலைவலியில ஆரம்பிச்சு மரணிக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய சக்ராத்துடைய கஷ்டம் வரையும் இதை ஓதியிருக்காங்க. நபி அவர்களுக்கு சக்ராத்துடைய வேதனை வருது. எல்லா மனிதனுமே சக்ராத்தை அனுபவித்துதான் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி ஒரு கடுமையான ஜுரம் வந்திருக்குது. அவ்வளோ ஜுரம் வந்திருக்குது, அப்படியே அனல் அடிக்குதாமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை ஓதி நபி அவர்களுடைய கையில ஊதி அதை அவர்களுடைய மேல தடவி இருக்காங்க. அப்ப சக்ராத்துடைய கஷ்டத்துல இது ஓதுனா குணமாக்கப்படுமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்னா, சக்ராத்துடைய கஷ்டம் அப்படிங்கிறது மரணத்துக்கான கஷ்டம். மரணத்தை எதுவுமே வந்து தடுக்காது. ருக்கியா செய்யறது அப்படிங்கிறது மரணத்தை தடுக்காது, ஆனா அந்த மரண நேரத்துல ஏற்படுற வலியை கூட குறைக்கக்கூடியதா இருக்கணுமா. அப்படி வந்து பார்த்தா சக்ராத்துடைய வேதனையவே குறைக்கிறதுக்காக இதை ஓதிருக்காங்கன்னா நீங்களே சொல்லுங்க, அந்த சக்ராத்துடைய வேதனைங்கிறது இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய கடைசி வேதனை, மரணிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற வேதனை, அதவே இது குறைக்கும்னா இதை தவிர உடல் ரீதியாக மன ரீதியாக நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை இந்த சூறாக்கள் வந்து நமக்கு குறைக்கும். அப்ப நம்ம இந்த 3 சூறா சொன்னோம். அது கூட இன்னொன்று சூறானா 4வது வந்து அல்ஹம் சூறா. இந்த சூறாவை வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் வந்து எப்ப சொல்றாங்கன்னா, ஒரு தடவை வந்து ஒரு சஹாபாக்கள் கூட்டம் என்ன பண்றாங்க, வேற ஊருக்கு பயணம் செஞ்சு போறாங்க. அப்படி பயணம் செஞ்சு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பெல்லாம் ஒவ்வொரு கிராமமா இருந்து அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நைட் தங்கிட்டு போவாங்க. அப்படி தங்கும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே கையில இருக்காது. நாங்க உங்க ஊர்ல விருந்தினராக வந்திருக்கோம், எங்களை ஏத்துக்கோங்க, எங்களுக்கு நைட்டுக்கு கொஞ்சம் உபசாரம்லாம் கொடுங்க, சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுங்க, தங்குறதுக்கெல்லாம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கொடுப்பாங்க. அப்ப எல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. பயணமே 1 வாரம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்தந்த ஊர்ல வரும்போது மக்கள் விரும்பி செய்வாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, செய்ய மாட்டோம், நாங்க இதுக்கு உங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சஹாபாக்கள்லாம் வெளியே போய் ஊருக்கு வெளியே தங்கிடுறாங்க. வேற வழி இல்லாம தங்கிடுறாங்க. தங்கும் போது என்ன ஆயிருதுன்னா, உள்ள ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுது. ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு விசக்கடி ஏற்பட்டுருது. அவரை தூக்கிட்டு வெளியே வராங்க, ஊருக்கு வெளியே மருத்துவத்துக்காக. இவங்க தான் நிற்கிறாங்க. இவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் தெரிஞ்சா செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அவங்க கேட்குறாங்க, நாங்க உங்கள்ட்ட உதவி கேட்டோம், நீங்க எங்களுக்கு தரல, அதனால நாங்க உங்களுக்கு மருத்துவம் செஞ்சா நீங்க என்ன பண்ணணும்னா எங்களுக்கு ஏதாவது பரிசு தரணும்னு கேட்குறாங்க. அப்ப சஹாபாக்கள்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு, நான் வந்து ருக்கியா செய்வேன், எனக்கு தெரியும்னு சொல்லி ருக்கியா செய்றாங்க. அப்ப அல்ஹம் சூறாவை தான் ஓதுறாங்க. ஓதுனமே அந்த மனிதர் உடல்நிலை சரியானவராக
எந்திரிச்சு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பாக்குறாங்க. அந்த ஊர்வாசிகளும் வந்து ஒரு ஆட்டு மந்தையவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, பரிசா கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அதை அவங்க என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, இப்படி நடந்துச்சு, நான் அல்ஹம் சூரா ஓதுனேன்னு சொல்லிட்டு. அப்ப நபி அவர்கள், உங்களுக்கு யார் சொன்னா அல்ஹம் சூரா அப்படிங்கிறது ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, நிச்சயமாகவே அல்ஹம் சூரா அப்படிங்கிறது ருக்கியா தான், அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஓதுனா நோய் குணமாகும் அப்படிங்கறதை நபி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அல்ஹம் சூரால வந்து நோய் மட்டும் கிடையாது, நீங்க கவனிச்சு பாருங்க. அல்ஹம் சூரால எப்படி இருக்குன்னா, ஒரு 7 வசனம் இருக்குன்னா, அந்த 7 வசனத்தை அல்லாஹ் 3ஆக பிரித்து தனக்கொன்றாகவும் தன்னுடைய அடியானுக்கு ஒன்றாகவும் தனக்கும் தன் அடியானுக்கும் நடுவுலையும் வந்து ஆக்கி வச்சிருக்கான். அதுல நம்ம ரொம்ப முக்கியமா அல்லாஹ் இடத்துல என்ன கேட்போம்னா, யாரெல்லாம் உனக்கு பிடிக்காத வழியை பின்பற்றினார்களோ அவர்களை போல என்னை ஆக்காதேன்னு நம்ம கேட்போம். நம்ம சொல்றோம், நம்மளுடைய கணவன்மார்கள் வந்து கோவப்படுறாங்க, தப்பான விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க, ஹராமான பழக்கங்கள் இருந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு தீனுடைய பற்றே இல்லை அப்படிங்கிறோம். அப்ப அவங்கெல்லாம் யாரா இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த வழியை பின்பற்றாதவங்களா இருப்பாங்க. இஸ்லாம் அதையெல்லாம் தடை செஞ்சிருக்கு. அனாவசியமா கோவப்படுறது, கத்துறது, கெட்ட பழக்க வழக்கங்களை வச்சிருக்கிறது, இபாதத் செய்யாம இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட காரியம் இல்லை. அப்ப அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயங்களையும் கோபம் தரக்கூடிய விஷயத்தையும் செய்யக்கூடாது, அந்த வழிகளை எங்களுக்கு கொடுத்துடாதேன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வசனங்கள் அல்ஹம் சூரால இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு நேரான வழியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நேரான வழிங்கிறது தீனுடைய விஷயத்திலையும் நம்ம நேரான வழியை கேட்கலாம், வாழ்க்கையிலையும் நேரான வழியை கேட்கலாம், எல்லாமே அதுல அடங்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால நம்ம அதை ஓய்வு கொடுக்கும்போது இது வந்து கணவனுக்கு மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கும் அப்படிதான். அவர்களும் இன்னைக்குலாம் எதிர்த்து பேசுறாங்க, கோவப்படுறாங்க, பிரிஞ்சு போறாங்க, ஒத்துமை இல்லை, எல்லாமே வந்து இபாதத் செய்யறதுக்கே வந்து முடையா இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியாகும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோயும் சரியாகும், மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும். அதன் மூலமாக அவங்க நாம விரும்பியவாறு நம்மளிடத்தையும் நடந்து கொள்வாங்க. இன்னும் அவங்களும் காரியங்கள்ல முன்னேற்றத்தை கண்டு கொள்வாங்க. யார் வந்து தீனுடைய விஷயத்துல நேர்வழி பெறாங்களோ உலக விஷயத்துல முன்னேற்றத்தை கற்றுக்கொள்வாங்க. அதனால இந்த 4 ஊதி நீங்க தண்ணீர்ல ஊதி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து நேரடியாக ஊதி தடவி விடுங்க. அவர்களை ஓத சொல்லி அவர்கள் வளமையாக ஓதி வந்தாங்கன்னா அது இன்னுமே ரொம்ப பழக்கமாகவே இருக்கும். இது எப்போதுமே தொடர்ந்து செய்து வரலாம். எதையுமே ஒரு பழக்கம் படுத்திக் கொள்ளும் போது தொடர்ந்து ஒரு வாரம் கண்காணிப்பா செஞ்சீங்கன்னா அதுவே பழக்கமா போயிடும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு காணொளியில பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.